சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று சென்னையில் சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறை மற்றும் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவையை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆலோசனைகள் மற்றும் அதே போல அவர்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகள் உள்ளிட்டவைகளை வழங்குவதற்காக இன்று சோழிங்கநல்லூரில் உள்ள கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவையை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.